Hi students, welcome to my channel. Hi students, 8th Maxல exercise 1.1 பார்க்கலாம். 6th sumல first subdivision பாருங்க. First 6th sum என்ன கொடுத்திருக்காங்க? Write the decimal form of the following rational numbers. சரிங்களா? Following rational numbers நம்ம decimal formக்கு change பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ first subdivision பாருங்க 1/11 இந்த rational நம்பரை நம்ம decimal formக்கு change பண்ணணும். சரிங்களா? அப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா first divide பண்ண போறோம். சரிங்களா? எப்பவுமே கீழே டினாமினேட்டரில் இருக்கிறத வெளியில் போடுவோமா, நியூமரேட்டரில் இருக்கிறத உள்ளே போடுவோம். இப்போ 1 வந்து 11 டேபிளில் வராது தானே. ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா கோஷன்ட்டில் 0 போட்டுட்டு சரிங்களா ஒரு பாயிண்ட் வச்சிடலாம், டெசிமல் பாயிண்ட் வைக்க போகிறோம். வச்சுட்டு அடுத்து நான் என்ன பண்ணிக்க போகிறேன், ஒரு 0 ஆட் பண்ணிக்க போகிறேன். சரிங்களா, இப்போவும் இந்த 10 வந்து 11 டேபிளில் வராது. அதனால என்ன பண்ணிக்கிறேன், பாயிண்ட்டுக்கு அப்புறம் அகைன் நான் ஒரு 0 சேர்த்துக்கிறேன். ஏன், இங்கே இந்த 10 வந்து 11 டேபிள்லாம் வராது இல்லையா, அதனால நான் 0 சேர்த்துட்டேன். அப்போ என்ன பண்ணுவோம், நான் அகைன் ஒரு 0 சேர்க்கணும். இப்போ இந்த 11 டேபிளில் 100 வருதா அப்படின்னு நம்ம பார்க்கணும். 911 சார் 99, 911 சார் 99 வரும். அப்போ 0க்கு நேராக 9 போட்டுக்கோங்க. ஸோ 100 மைனஸ் 99 என்ன வரும், ஆன்சர் 1. சரிங்களா, இப்போ நமக்கு ரிமைண்டரில் நமக்கு 0 தான் வரணும். ரிமைண்டரில் 0 வர வரைக்கும் நம்ம போட்டுகிட்டே இருக்க போகிறோம். சரிங்களா, இப்போ எனக்கு 1 வந்திருக்கு. அதனால நான் அகைன் 0 சேர்த்து போட்டுக்க போகிறேன். இப்போ என்ன வருது, எனக்கு ஆன்சர் 10 வருது. 10ம் அதே மாதிரி தான், 11 டேபிளால் நம்ம டிவைட் பண்ண முடியாது. அதனால் கோசன்ட்டில் ஒரு 0 ஆட் பண்ணிவிட்டு அகைன் நான் ஒரு 0 ஆட் பண்ண போகிறேன். சரிங்களா, இப்போ மொதல் பண்ணோம்ல அதே மாதிரி தான் இப்போ ரிப்பீட் பண்ணியிருக்கேன். சரிங்களா, இப்போ 100 11ஆல் டிவைட் பண்ணும்போது 911 சார் 99. அப்போ 100ல் 99 போச்சுன்னா 1. இப்போ அகைன் அதுவே ரிப்பீட் ஆகுது பாருங்கள், 0 அதை நான் சேர்க்கும் போது 10. ஸோ 11 டேபிளில் டிவைட் பண்ண முடியாது. அதனால் நான் கோசன்ட்டில் இன்னொரு 0 சேர்த்துக்க போகிறேன். இன்னொரு 0வை இறக்க போகிறேன், ஆட் பண்ணி கீழே கொண்டு வர போகிறேன். 100 அகைன் இது 9 டைம்ஸ் கேன்சல் ஆகும். 911 சார் 99 0. இப்போ இது ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. அப்போ கோசன்ட்டில் நமக்கு என்ன ஆன்சர் வருது, 090909 வந்துகிட்டே இருக்கு இல்லையா. ஓகே, இப்போ அதோட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். சரியா, இது போட்டோன்னா நம்ம போய்கிட்டே தான் இருக்கும். அப்போ இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா 1/11 ஈக்குவல் டு 0.090909. இது 2 டைம்ஸ் போட்டால் கூட போதும். சரிங்களா, 09 2 டைம்ஸ் போட்டால் கூட போதும். 0909 தான் போய்கிட்டே இருக்கும் நமக்கு ஆன்சர். ஓகேவா, புரிஞ்சாமா? இந்த மாதிரி பாயிண்டில் வச்சு போடுறது தான் டெசிமல் ஃபார்ம். சரிங்களா, இப்போ பாருங்கள், இங்கே பாயிண்ட்டுக்கு அப்புறம் 0909 போய்கிட்டே இருக்கு இல்லையா. அதனால் என்ன பண்ணுறேன், 0.09 போட்டு பார் போட்டுக்கிறேன். சரிங்களா, இந்த பார் மேலே கோடு போட்டுக்கிறேன். என்னென்னா இந்த 09 ரிப்பீட்டட் ஆகிறதுனால அதுக்கு மேலே நான் அப்படி ஒரு பார் போட்டுக்கிறேன். அப்படின்னா இந்த 09 மட்டும் ரிப்பீட்டடாக ஆயிட்டுருக்கு அப்படின்னு அர்த்தம். சரிங்களா, செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள், 13/4. இதையும் டிவைட் பண்ண போகிறோம். டினாமினேட்டரில் இருக்கிறது வெளியில் போட்டுட்டு உள்ள நியூமரேட்டரில் இருக்குது. 3 4s 12. 3 4s 12. 13ல் 12 போயிடுச்சுன்னா 1 ரிமைண்டர் 1. அப்போ என்ன பண்ணணும், அடுத்த ரிமைண்டரில் நமக்கு 0 தானே வரணும். 0 வர வரைக்கும் நம்ம பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ என்ன பண்ணிக்கிறேன், பாயிண்ட் வச்சுக்கிறேன். இங்கே பாயிண்ட் வைக்கும்போது, நம்பர்கிட்ட பாயிண்ட் வைக்கும்போது கோஷன்ட்லேயும் பாயிண்ட் வச்சுக்கிறேன். 0 ஆட் பண்ணி அதை கீழே கொண்டு வரேன். சரிங்களா, 10 வந்திருக்கு. 4ஆல் டிவைட் பண்ண முடியும் தானே 10. எப்படி பண்ணலாம், 2 4s 8. சரிங்களா, 10ல் 8 போச்சுன்னா 2. அடுத்து என்ன பண்ண போகிறேன்னா இன்னொரு 0 ஆட் பண்ணி அதை கீழே கொண்டு வர போகிறேன். சரிங்களா, இப்போ 20யும் 4ஆல் டிவைட் பண்ண முடியும். 5 4s 20. சரிங்களா, 0. ரிமைண்டரில் நமக்கு 0 கிடச்சிச்சு. ஸோ இதை நம்ம ஸ்டாப் பண்ணிக்க போகிறோம். நமக்கு ஆன்சரும் கிடச்சிருச்சு 13/4. இந்த ரேஷனல் நம்பரை நம்ம டெசிமல் ஃபார்முக்கு கொண்டு வந்துட்டோம். 3.25. சரிங்களா, தேர்ட் சப்டிவிஷன் பாருங்கள், -18/7. சரிங்களா, இதுக்கும் டிவைட் பண்ணிடலாம். 7 வெளியில் போட்டு 18 உள்ளே போடுறேன்.
2 7s are 14. 3 7s are 21 போயிடும் சரிங்களா. அதனால் 2 7s are 14. 18ல் 14 போயிடுச்சுன்னா 4. நமக்கு ரிமைண்டரில் 4 வருது. அதனால் நான் பாயிண்ட் வச்சு கோஷன்ட்லேயும் பாயிண்ட் வச்சு இங்கே 0 ஆட் பண்ணி இறக்க போகிறேன் சரிங்களா. 5 7s are 35 போடலாமா. ஏன்னா 6 7s are போட்டோம்னா 42 போயிடும். அதனால் 40லேருந்து 42 சப்ராக்ட் பண்ண முடியாது இல்லையா. ஸோ ரிமைண்ட் பண்ணுறேன், உங்களுக்கு டிவிஷன் தெரியும், நான் இருந்தாலும் ரிமைண்ட் பண்ணுறேன் ஓகேங்களா. இப்போ 5 7s are 35 சப்ராக்ட் பண்ணால் என்ன வரும், 40ல் 35 போயிடுச்சுன்னா 5. ஓகே, 5 வரதுனால நான் அகெயின் ஒரு 0 போட்டு ஆட் பண்ணி 0வை கீழே கொண்டு வர போகிறேன். 7 7s are 49 போடலாமா. ரிமைண்டரில் 1 நான் அகெயின் 0 ஆட் பண்ணி கீழே கொண்டு வர போகிறேன். 10. ஸோ 1 7 சார் தான் போட முடியும். 1 7 is 7. ரிமைண்டர் 3. நான் அகெயின் 0 ஆட் பண்ணி கீழே கொண்டு வர போகிறேன். 30. 4 7s are 28. ரிமைண்டர் 2. நான் மறுபடியும் 0 ஆட் பண்ணி கீழே கொண்டு வரேன். 20. பாருங்க, 2 7s are 14. மீதி என்ன வரும், 6. 6ம் 7 டேபிளில் வராது, போயிட்டே இருக்கு. 0வை ஆட் பண்ணி கீழே கொண்டு வரேன். 8 வருது. 8 7s are 56. ரிமைண்டர் 4 சரிங்களா. ரிமைண்டர் 4 வருது. இங்கேயும் எனக்கு ஆல்ரெடி ரிமைண்டர் 4 வந்திருக்கு. அப்போ நான் 0 சேர்த்து இறக்குனேன்னா 40 தானே வரும். 0 சேர்த்து இறக்குனேன்னா 40 தான் வரும். அகைன் நான் 40 டிவைட் பண்ணுவேன், அதுக்கப்புறம் ரிமைண்டர் எனக்கு 50 வரும். 50 7 டிவைட் பண்ணுவேன், இப்படி பண்ணிகிட்டே இருப்பேன். அப்போ அந்த நம்பர் ரிப்பீட்டட் ஆகும் தானே. இப்போ பாருங்களேன், 0வை கீழே இருக்கிறேன், 40 வந்துருச்சா. அப்போ அதுக்கு என்ன போடுவேன், 5 7s are 35னு போடுவேன். அகைன் 5. அப்போ நான் மறுபடியும் நான் 0 சேர்த்து இறக்கணுன்னா எனக்கு 50 வரும் சரிங்களா. அப்போ 49 போடுவேன். அதுக்கப்புறம் எனக்கு ரிமைண்டர் 1 வரும். அப்போ 0 போடுவேன். அப்புறம் ரிமைண்டர் எனக்கு 0 போட்டு 7ஆல் சப்ராக்ட் பண்ணுவேன். அகைன் எனக்கு 3 வரும். 3 வந்துச்சுன்னா 30. இதை 7ஆல் டிவைட் பண்ணேன் அப்படின்னா 28 வரும். இது இப்படியே அகைன் ரிப்பீட்டட் ஆகிட்டே இருக்கும் சரிங்களா. அப்போது இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்பர் என்ன, 2.571428 சரிங்களா. இந்த 5 ரிப்பீட்டட் ஆகுது இல்லையா. அகைன் நமக்கு என்ன வரும், இந்த 5க்கு அப்புறம் வந்து ரிப்பீட்டட் ஆகிட்டே போகும். 5 7 1 4 2 8 அப்படின்னு. அப்புறம் மறுபடியும் 5 7 1 4 2 8 இப்படியே வந்துகிட்டே இருக்கும். அதனால் நம்ம இந்த 8ஓட ஸ்டாப் பண்ணிக்கலாம் சரிங்களா. இப்போ எழுதுறேன் பாருங்கள், -18 divided by 7 is equal to, இங்கே மைனஸ் நம்பர் தானே, இது மைனஸ் ரேஷனல் நம்பர்ன்றதுனால நான் மைனஸில் ஆன்சர்லேயும் நமக்கு மைனஸ் தான் வரும். ஸோ மைனஸ் ஆட் பண்ணிவிட்டா 2.571428 சரிங்களா. இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். இங்கே பாருங்கள், அதே மாதிரி -2.571428 இது எல்லா நம்பருமே ரிப்பீட்டட் ஆகுது. அதனால் 5லேருந்து நான் 8 வரைக்கும் இப்படி பார் போட்டுக்கிறேன். இப்படி பார் போட்டுக்கலாம், அல்லது -2.571428 இப்படி எக்ஸெட்ரா போட்டுக்கலாம் சரிங்களா. 4th சப்டிவிஷன் பாருங்கள், 1 2/5 சரிங்களா. மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் இருக்கேன். இதை முதல் நான் ஃப்ராக்ஷனுக்கு மாற்றிக்கிறேன். அப்போ என்ன பண்ணணும், டினாமினேட்டரை இந்த நம்பரோட மல்டிபிள் பண்ணிவிட்டு அதை நியூமரேட்டரோட ஆட் பண்ணிக்கணும், அப்படி தானே. 5 × 1 + 2 கீழே வந்து என்ன போடுங்க, இந்த டினாமினேட்டரில் இருக்க 5 மட்டும் அப்படியே போடுவோம், இப்படி தானே. அப்போ 1 5 is 5, 5 + 2 7/5 ஓகேவா. இதை டிவைட் பண்ணிக்கலாம். 5 வெளியில் போடணும், 7 உள்ளே போடணும். 1 5 is 5, 2 ரிமைண்டரில் 2 வந்ததுனால நான் பாயிண்ட் வச்சு என்ன பண்ணிக்க போகிறேன், 0 ஆட் பண்ணிவிட்டு மேலே டெசிமல்லையும் மேலே கோஷன்ட்லேயும் டெசிமல் பாயிண்ட் வச்சுக்கிட்டேன் சரிங்களா. இப்போ இந்த 0வை இறக்குனேன் அப்படின்னா 20. 4 5s are 20. 0 வந்துருச்சு. அப்போ ஆன்சர் என்ன நமக்கு, 1 2/5க்கு 1.4 தான் ஆன்சர்.
நெக்ஸ்ட்டு 5th சப்டிவிஷன் பாருங்கள். -3 1/2. இதுவும் மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் இருக்குது. நான் ஃப்ராக்ஷனுக்கு மாற்றிக்கிறேன். இந்த 2 நம்பரையும் மல்டிபிள் பண்ணிவிட்டு நியூமரேட்டரோட ஆட் பண்ணிக்கணும். 2 3s are 6, 6 + 1 7/2. இந்த டினாமினேட்டரில் இருக்க 2 இங்கே மைனஸ் சைன் வந்துடும், கண்டிப்பாக வந்துடும். ஓகேங்களா? ஸோ 2 வெளியில் போட்டு 7 உள்ளே போடுறேன். 3 2s are 6, ரிமைண்டர் 1. அதனால் பாயிண்ட் வச்சுட்டு கோசன்ட்லேயும் இங்கேயும் பாயிண்ட் வச்சு 0 ஆட் பண்ணிட்டேன். இறக்குனேன்னா 10, 5 2s are 10, 0 வந்துருச்சு. நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஆன்சர் வந்து -3 1/2க்கு என்ன வரும்? மைனஸில் தான் ஆன்சர் வரும். மைனஸ் கண்டிப்பாக போட்டுறணும், போட மறந்துடக்கூடாது. வெறும் 3.5 போட்டிங்கன்னா அது ப்ளஸ் நம்பர் ஆகிடும். ஸோ ஆன்சரே தப்பு தான் போட்டுருவாங்க, அது தப்பு தான். ஸோ மைனஸ் கண்டிப்பாக இருக்கணும், அப்போ தான் மார்க் ஆன்சர். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா என் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.